என்ன தலைவரே, முதல்ல நம்ம சங்கத்துல 4 பசங்க 2 பொண்ணுங்க தான் இருந்தாங்க. அவங்க காதல்ல தோல்வின்னு வேற சொன்னாங்க. அதுல ஒருத்தன் ஊருக்கு போனவன் வரவே இல்லை. ஆனா மத்தவங்க எல்லாருமே காதல் தோல்வியில தற்கொலை பண்ணிக்கிறதாக இருந்தாங்க. ஆனா நாம் அவங்கள போய் பார்த்து ஒரே ஒரு தடவை சங்கத்துக்கு வாங்க அப்படின்னு நாம் சொன்னோம். நம்ம பேச்ச கேட்டு அவங்களும் சங்கத்துக்கு வந்தாங்க. நாம சொன்ன அறிவுரைகளையும் கேட்டாங்க. அந்த அறிவுரைகள் எல்லாம் கேட்டதுனால அவங்க மனசு மாறி இன்னைக்கு வாழ்க்கையில சந்தோஷமா ஆனந்தமா குதூகலமா இருக்கிறாங்க தலைவரே. ஆமா ஆமா தலைவரே. இப்ப நல்லா தான் இருக்காங்க. நாம சேலத்துக்கு மீட்டிங் போனப்ப 3 பேரும் சேர்ந்து சத்யாவை கட்டி வச்சு மாறி மாறி அடிச்சிருக்காங்க. அது ரொம்ப தப்பு. ஆனா சத்யா சொன்னா எங்க நண்பர்கள் தான் அடிச்சாங்க, பரவாயில்லன்னு. வெளியூர் போனவன் வந்துட்டான்னா எல்லாருக்கும் ஒன்னா கல்யாணத்தை வச்சிடலாம். ஓ சரி தலைவரே. நாம நல்லது நினைச்சு நல்லதே செஞ்சா நல்லதே நடக்கும். நம்ம சங்கத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். நீங்க தாமரையை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உங்களை 2ஆம் தரமா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். முருகர் எப்படி வள்ளியை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணாரோ அது மாதிரி உங்க சம்மதத்தோட நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன திரும்ப திரும்ப கனவா? சரி சரி, நல்ல நல்ல கனவா தான் வருது. சரி பாருங்க. அண்ணா ஊருக்கு போயிருந்தேனே. ஊர்ல அப்பா அம்மா எல்லாம் என்ன தேடி தேடி பார்த்துருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கலன்னு உடனே நான் செத்த போயிடுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. திடீர்னு என்ன பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஒரே சந்தோஷம். நீங்க இங்க தங்கி இருக்கிறது உங்க வீட்டுக்கு தெரியாதா? தெரியாதுண்ணே, சொல்லவே இல்லை, மறைச்சிட்டேன். நீங்க காதல்ல தோல்வி அடைஞ்சது உங்க வீட்டுக்கு தெரியுமா? தெரியும்ண்ணா. உன்னுடைய காதலி உங்க ஊரா பக்கத்து ஊரா? என் காதலி எங்க பக்கத்து ஊர் தான். நான் ஊருக்கு வந்திருக்க விஷயம் தெரிஞ்ச உடனே நான் பாக்குறதுக்காக ஓடோடி வந்துட்டேன். ஆமா தலைவரே, இது நம்ம சங்கத்துக்கு கிடைச்ச 3வது வெற்றி. நம்ம சங்கம் மேலும் மேலும் வெற்றி அடைஞ்சு வெற்றி மேல் வெற்றி அடையுது. 4 பேர் இருந்தாங்க. 3 பேருக்கு கல்யாணம் உறுதி ஆயிருச்சு. ஒருத்தர் வெளியூர் போயிருக்காரு. திரும்பி வந்ததும் அவருக்கு சேர்த்து கல்யாணத்தை வச்சிருவோம். நேத்து ஒரு வீட்டுக்கு கவுன்சிலிங் போயிருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதாவது அந்த பொண்ணு ஒரு கம்பெனில வேலை செஞ்சிருக்கா. சரி. அந்த கம்பெனில எல்லாரும் ஒரு மீட்டிங் போயிருக்காங்க. மீட்டிங் போன இடத்துல எல்லாரும் அந்த பொண்ணை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குள்ளயும் போட்டி வந்துருவே. அங்க இருந்து அங்க எல்லாம் கூடி பேசி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சீட்டு எழுதி குளிக்கு போடுவோம். அதுல யார் பேர் வருதோ அவங்களும் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இப்ப ராஜா வந்தா ராஜா கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரின்னு. அதே மாதிரி சீட்டு எழுதி குளிக்கு போட்டாங்க. நினைச்ச மாதிரியே ராஜான்ற பேர் வந்துருச்சு. அதே மாதிரி ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒரு 3 வருஷம் சந்தோஷமா முதல் 2 வருஷம் போயிருக்கு. ஆனா கடைசி 1 வருஷமா என்ன பிரச்சனைனே தெரியல. 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு நம்ம சங்கத்தை பத்தி எடுத்து சொல்லி நம்ம சங்கம் எவ்வளவு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லி பேசி புரிய வச்சுட்டு வந்திருக்கேன். எப்படியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க 1 வருஷமா பிரிஞ்சிருக்கோம். என்ன காரணம்னே தெரியல. எங்களுக்குள்ள எந்த மனஸ்தாபமும் இல்ல. அதனால உங்க சங்கத்து சார்பா கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னாக்கா. யாருன்னே தெரியாது, குழுக்கள லவர்ஸ் ஆனாங்க. 2 வருஷம் ஒன்னா சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆமா. இப்போ 1 வருஷமா தான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை நம்ம சங்கத்தால தான் தீர்க்க முடியும். ஆமா. அதனால உங்க சங்கத்து சார்பா கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னாக்கா ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. இன்னும் 2 கவுன்சிலிங் கொடுத்தோம்னாக்கா அந்த பொண்ணு கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவா. நிச்சயமா நிச்சயமா நம்மளால முடியும். ஆமா. கண்டிப்பா. ஆமா. நிச்சயமா. இது நம்ம கையில வெற்றி இல்ல, இது நம்ம சங்கத்துக்கு கிடைச்ச வெற்றி. கண்டிப்பா. நிச்சயமா. ஆமா. இந்த ஜோடியே நமக்கு வெற்றி அடைஞ்சா நம்ம சங்கத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. நிச்சயமா நிச்சயமா நம்மளால முடியும். இன்னும் 2 கவுன்சிலிங் கொடுத்தோம்னாக்கா அந்த பொண்ணு கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவா. ஆமா. ஒன்ன மாதிரி பொண்ணு தான் அந்த பையனை லவ் பண்றாப்ல. அந்த பையன்
குடிக்கிறான், சிரட்டை அடிக்கிறான், இல்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் அந்த பையன் பேர்ல இவ உயிரா இருக்கிறான். அண்ணே, அந்த பையனை ஒரு நாள் நம்ம சங்கத்துக்கு கூட்டிட்டு வாங்க. நம்ம சங்கத்து மூலமா அவருக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து அவரை திருத்திடலாம். நம்ம நாட்டுல முன்னாடிலாம் 3ல் 1 பங்கு தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 3ல் 4 பங்கு குடிச்சிட்டு இருக்காங்க. அதனால நம்ம நாட்டு மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இத கவர்மெண்ட் தான் கண்காணிக்கணும். ஆனா மக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து விழிப்புணர்வோட இருக்கணும். அப்பதான் கண்டிப்பா நாடு முழுமையா நல்ல நாடா இருக்கும். அண்ணே, அவர் ஒரு நாளைக்கு இங்க கூப்பிட்டு வாங்க. எங்க சங்கத்து மூலமா நல்ல கவுன்சிலிங் கொடுத்து படிப்படியா அவரை திருத்தி. டீ காபி எதனா வேணுமாண்ணே? டீ மட்டும் போதும். இல்ல வாங்கண்ணே, பரவாயில்ல, சரி, சரி, சாப்பிடலாம். ஒரு மளிகை கடைக்காரரு வட்டிக்கு பணம் வாங்கி கடையை நடத்தினாரு. கடை லாஸ் ஆகி போச்சு. அப்புறம் பணத்தை திருப்பி தர முடியல. ஆனா அந்த கடங்காரன் ஓயாம போய் வீட்டில் போய் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க டார்ச்சர் தாங்க முடியாம 2 குழந்தைங்க புருஷன் பொண்டாட்டி விஷத்தை குடிச்சு செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடப்பாவுமே, அப்புறம் அந்த குடும்பம் என்னாச்சு? அப்புறம் என்ன, நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் கவுன்சிலிங் பண்ணி நான் அவங்கள காப்பாத்திட்டேன். நல்ல காரியம் பண்ண சத்யா, உனக்கு கோடி புண்ணியம். அளவுக்கு மீறி கடன் வாங்குறது, அதுக்கப்புறம் பிரச்சனை மேல பிரச்சனை, அந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடியாம தற்கொலை வரைக்கும் போயிடுறது, இதுதான் நடக்குது சத்யா. அதுக்குத்தான் கடன் வாங்க முந்தி நல்லா யோசிக்கணும். நம்மளால திருப்பி கட்ட முடியுமா? அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கணும். தகுதியை மீறி கடன் வாங்கினா இதுதான் வாழ்க்கை. ஒரு பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறா, அந்த பொண்ணு அங்க இருக்கிற டாக்டர் நல்லா பழகுறா, அந்த பொண்ணு அந்த டாக்டர் கிட்ட நல்லா பழகுறா. ஆனா அந்த டாக்டர் நிறைய சிகரெட் பிடிக்கிறாரு. அந்த பொண்ணு நிறைய டைம் சொல்லி பார்த்திருக்கு, அந்த டாக்டர் சிகரெட்டை நிறுத்துற மாதிரி இல்ல. அந்த பொண்ணு எங்கிட்ட கேட்டுச்சு, சிகரெட் நிறுத்தத்துக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க? அவரை நம்ம சங்கத்துக்கு கூப்பிட்டு வா, நம்ம கவுன்சிலிங் கொடுப்போம். கண்டிப்பா. சிகரெட்டு பீடி குடிக்கிறத நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, நம்ம சங்கத்தினால முடியாது என்ன இருக்கு? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. எவ்வளோ குடும்பத்தை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். அவரை வர சொல்லுங்க. அவரா வரமாட்டாரே, அவர் கூப்பிடுங்க. மருத்துவம் செய்கிற டாக்டரே சிகரெட்டு குடிச்சா சாதாரண பொதுமக்கள் எப்படி திருந்துவாங்க? நம்ம நாட்டில் எந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தாலும் குடிபோதையால பாதிக்கப்பட்டவங்களும் சிகரெட்டால பாதிக்கப்பட்டவங்களும் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற டாக்டர்ஸே இப்படி பண்ணும்போது நம்ம நாடு எப்படி நல்லா இருக்கும்? நம்ம நாட்டுல மது, சிகரெட், போதை இதெல்லாம் ஒழியணும்னா அரசாங்கம் முயற்சி எடுத்தாதான் முடியும். அப்போதான் நம்ம நாடு நோயற்ற நாடா மாறும், ஒரு சிறப்பான நாடா மாறும், வலிமையான நாடா மாறும், தூய்மையான நாடாவும் மாறும். ஆமா தம்பர, நீ சொன்ன மாதிரி நம்ம நாடு நோய் இல்லாத நாடானா முதல்ல டாக்டர் திருந்தணும். ராஜேஷ், டாக்டர்கள் மக்களுக்கு சேவை செய்யற தொழிலா நினைக்கணும். அத வியாபார ரீதியா பணம் சம்பாதிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. முதல்ல குடி, சிகரெட்டு, தண்ணி அடிக்கிறது நிறுத்தினாங்கன்னா பொதுமக்கள் தானா நிறுத்துவாங்க. நம்ம நாட்டுல நல்ல டாக்டர்ஸும் இருக்காங்க, மக்களுக்கு நல்ல விதமா சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற டாக்டர்ஸும் இருக்காங்க. இப்படி நிறைய பேர் இதனால பயனடைஞ்சிருக்காங்க. நமக்கு இந்த பணம், காசு, சொத்து இதை விட நோய் இல்லாத வாழ்க்கை தான் முக்கியம். அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆமா ஆமா ஆமா, நல்லதே சொல்லுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். அந்த பொண்ணு இங்க கூட்டிட்டு வாங்க. அந்த பொண்ணுக்கு நம்ம சங்கத்து மூலமா கவுன்சிலிங் கொடுப்போம், அவர்கிட்ட பேச வைப்போம். அப்படி பேசுனாங்கன்னா அந்த பொண்ணோட மனநிலை மாறும், சிறப்பா இருக்கும். அந்த பொண்ணோட காதலும் மலரும் நம்ம சங்கத்துக்கு ஒரு வெற்றியாவும் அமையும். கண்டிப்பா. அண்ணே, நல்லா இருக்கிறோமா? சங்கத்துல உங்க கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. உங்க கல்யாண விஷயம் பத்தி தான். கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம். தலைவரை வழியில பார்த்தேன், பேசினேன். நான் வந்துட்டு போனது தலைவர் 2 முறை சொன்னாரு. இப்ப சங்கத்துல இருப்பாரு, பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அண்ணா, டீ சாப்பிடுறீங்களா இல்ல காபி குடிக்கிறீங்களா? முத தண்ணியை கொண்டா, அப்புறம் டீயை கொண்டா. டீயும் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அப்ப நான் காபி எடுத்து வந்துடுறேன். அப்புறம் எதையா ஒண்ணு கொண்டா. இதோ வரேன். அண்ணே,
என்ன டீ கொடுக்குற? டீயும் தண்ணி மாத்தின இருக்கும், அதான் எடுத்துன்னு வந்தேன். நீங்கள் தானே சொன்னீங்க, அதான் நான் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப புத்திசாலியான பையன். சங்கம் நல்லா இருக்கும், நீ எங்கே போனாலும் பிழைச்சிக்கிடுவ. அண்ணே, எங்க தலைவரை பார்த்தா எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் நல்லது நடக்கும். சாப்பாடு ரெடி வச்சு சாப்பிட போகலாண்ணே. ஆமா, வாங்கண்ணே, சாப்பிட்டு போலாம். ஆமா, நீங்க சைவமா அசைவமா? நான் சைவம். அசைவம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அதனால எனக்கு உடம்பு நல்லா இருக்கு. எல்லாருமே சைவம் சாப்பிடுங்க. அண்ணா, நாங்களும் ஒரு மாதிரி குண்டாகணும், என்ன வழி சொல்லுங்கண்ணே. உன் வயசுல குண்டா இருக்கக்கூடாது. அதனால நீ ஒல்லியா இருக்கிறது தான் நல்லது. ம், சரிண்ணே, வாங்க சாப்பிடலாம். என்னாச்சு இவ்வளவு நேரம் தூங்குறாங்க? கதவு திறந்துதான் இருக்கு. ஹலோ ஹலோ, ஹலோ. என்ன தூங்குறீங்க? என்ன யாரும் எழுந்துக்க மாட்டேங்கிறாங்க? வேலை இருக்கு. ஹலோ, எழுந்துறீங்க. எங்க அண்ணா? மணி 7 ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? மணி 7 ஆயிடுச்சா? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். சீக்கிரம் எந்திரிச்சு வாங்க. டைம் ஆனதே தெரியல. வேலைக்கு போகணும்னு சொன்னீங்க, நல்லா இன்னும் தூங்கிட்டு இருக்கோம், வசதி இல்லை. சரி வாடி. லேட் ஆகி போச்சு. எனக்கு வேலைக்கு போகணும் சீக்கிரம். சரி ஏன் வாங்க எழுந்திருக்கலாம். வாங்கடா போலாம். வாங்க வாங்க வாங்க. நைட்ல கணவன் மனைவி குடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறாங்க. அந்த மனைவிங்க அடிய வாங்கிட்டு வெளியே சொல்ல முடியாமையும் வீட்டு விட்டு வெளியே போக முடியாமையும் மனக்கும்பலோட வாழ்ந்துட்டு வராங்க. இப்படிப்பட்ட குடிகாரங்க பகல்லையும் குடிச்சிட்டு மனைவியை அடிக்கிறாங்க, இரவுலையும் குடிச்சிட்டு மனைவியை அடிக்கிறாங்க. ஆனா மனைவியை சித்திரவதைப்படுத்துறாங்க. இப்பேற்பட்ட குடும்பம் நல்லா இருக்கணும்னா கணவன்மார்கள் தங்களோட மனைவியை குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க, அவங்கள சித்திரவதை பண்றாங்க. இது ரெண்டும் கெட்ட செயல். ஒன்னு குடிக்கிற செயல், இன்னொன்னு குடிச்சிட்டு வந்து மனைவியை அடிக்கிறது. முதல்ல கிராமத்துல தான் நிறைய குடிகாரங்க இருந்தாங்க. அவங்க குடிச்சிட்டு வந்து தன் பொண்டாட்டி அடிப்பாங்க. இப்போ கிராமத்துல மட்டும் இல்ல, நகரத்திலயும் குடிச்சிட்டு வந்து தன் மனைவி அடிக்கிறாங்க. இத மாற நாம மக்கள் இடத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வு செய்ய நம்ம எல்லா இடத்துக்கும் போய் குடிகாரங்களை பார்த்து பேசணும். அப்புறம் அவங்க ஏன் திருந்தக்கூடாது? அவங்க திருந்துறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க மாறுறதுக்கு குடிக்கிறது தப்புன்னு நம்ம எடுத்து சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு புரியும். என்ன கார்த்தி, திருமணம் செஞ்சிட்டியா? கல்யாணம் பண்ணிட்டு சத்யா, இவதான் என் மனைவி. வணக்கம் சார். வணக்கம். அவரை இடிச்சு இடிச்சு நொறுக்கிறோ போல தெரியுது. இவர் இப்படி வருவாருன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. முதல்ல நீங்க வீட்டுக்கு வரும்போது நான் திட்டி அனுப்பிச்சிட்டேன். நீங்க சாப்பாடு கேட்டு வந்தீங்க, அப்ப நான் தெரியாம திட்டி அனுப்பிச்சிட்டேன். அப்படி பண்ணிருக்க கூடாதுதான். ஆனாலும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தாமரை, அதெல்லாம் எதுக்கு சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க காதலி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நீங்க குணமான பிற்பாடி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட சொன்னா, அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டீங்களே. நான் சங்கத்துக்கு வந்ததுனால தான் திருமணம் செஞ்சுட்டேன். அவனும் சொன்ன, அதனால கல்யாணம் பண்ணிட்டேன். எப்படியும் நல்லது நடந்தா சரி. நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். இது மாதிரி காதல் தோல்வி அடைஞ்சு பைத்தியமாயி நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டில். அவங்களும் இந்த சங்கத்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா எங்க சங்கத்தின் மூலமா கவுன்சிலிங் கொடுத்து குணமாக்கிடுவோம். சத்யா, இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம்னா இந்த சங்கத்துக்கும் சந்தோஷம். அண்ணே பாலனே, 10 வருஷமா கல்யாணம் ஆகாம மனசு கஷ்டத்தோட இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பயங்கர சந்தோஷம். ஆமாண்ணே, நான் சொன்னேன்ல இந்த சங்கத்துக்கு வந்த அப்புறம் உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும். நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, பாத்தீங்களா? நீங்க சொன்னீங்க, நல்ல மாதிரி கல்யாணம் நடந்துச்சு. இப்பதான் உங்களுக்கு முதல் வெற்றி. உங்களை மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நீங்கள் 2 பேரும் போய் கவுன்சிலிங் பண்ணி இந்த சங்கத்துக்கு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. ஆமாண்ணே பாலனே, நம்ம சத்யா சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்லுங்க, சங்கத்து மூலமா கவுன்சிலிங் கொடுப்போம், கல்யாணத்துல வெற்றி பெற வைப்போம். யார் முயற்சியோடையும் ஒரே மனநிலையோடையும் முயற்சி செஞ்சா எல்லா விஷயமும் சக்சஸ் தான். திருமணமாகாம நிறைய வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அப்படி இருக்க கூடாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில திருமணமாகி அவங்க நல்லா வாழ்ந்து காட்டுறதுதான் அர்த்தமே இருக்கு. அதுதான் சிறப்பு.
இதே மாதிரி திருமணம் ஆகாம நிறைய பெண்களும் இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவங்க ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஆனா அப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய திருமணம் தான் ஒரு எடுத்துக்காட்டு. சரி, உள்ள போய் சாப்பிடுங்க. சரி சரி, நாங்க வரட்டுமா? தாமரை, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க காதல் திருமணத்தை சங்க தலைவரே சொல்லிட்டாரு. அதுவும் நம்ம சங்கத்துல 2வது திருமணம்னு சொல்லிட்டாரு. ஆமா, எங்க காதல் திருமணம் தான் இந்த சங்கத்திலேயே முதல் காதல் திருமணம்னு சங்க தலைவரே சொல்லிட்டாரு. எனக்கும் ராஜேஷ்க்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. அதான் இப்ப தெரிஞ்சு போச்சுல. இதனால நம்ம சங்கத்துக்கும் நல்லதுதான். நம்ம சங்க தலைவரும் செயலாளரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? நமக்கு மட்டும் இல்ல, நம்ம சங்கத்துல இருக்க எல்லாருக்கும் நல்லது நடக்க போகுது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன தலைவரே, நம்ம சங்கத்துல எல்லாருக்கும் ஒன்னா கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி இருக்கிறோம். இந்த கல்யாணம் முருகன் கோயில் நடத்தலாமா, அம்மன் கோயில் நடத்தலாமா, எங்க எப்படி நடத்தலாம்னு நீங்களே சொல்லுங்க. நம்ம சங்கத்துக்குன்னு ஒரு பெருமை உண்டு. நம்ம சங்கத்துல உறுப்பினரா சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஆமா, இத பாரு, நம்ம சங்கத்தோட பேரை காதலில் தோல்வி அடைந்த வாலி பவர்கள் சங்கம். வாலி பவர்கள் சங்கம். பவர்னால சக்தி தானே, அதனாலதான் அவங்க எல்லாம் முன்னேறி இருக்காங்க. நாம பண்ண போற கல்யாணத்தினால நம்ம சங்கம் மேலும் பெருமை அடையும். அதனால நம்ம கல்யாணத்தை நம்ம சங்கத்திலேயே நடத்தலாம்னு நான் அபிப்பிராயப்படுறேன். தலைவரே, இதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம். இருந்தாலும் எல்லாத்துக்கிட்ட கலந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவோமே. இப்படி நாம கல்யாணம் பண்றது நம்ம சங்கத்துக்கு புண்ணியம், மத்தவங்களுக்கு நன்மை. நம்ம சங்கம் மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருக்கும். காதல்ல தோல்வி அடைஞ்ச நாம மீண்டும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் ஆழ்ந்த நட்பு. அன்பு, நட்பு, காதல் தொடர்ந்து இருக்கிறனாலதான் நாம மீண்டும் ஒன்னா சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க போறோம். இத்தனை வயசு ஆயும் நான் இன்னும் எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்கல. இவளும் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கு என்ன காரணம்? எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான நட்பு, அன்பு, ஏன் காதல். காதல், ஆமா, அந்த காதல் இத்தனை வருஷமா எங்களுக்குள்ள நிலைச்சு ஸ்ட்ராங்கா நின்னதுனாலதான் இன்னைக்கு உங்க கூட எல்லாம் சேர்ந்து இத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறோம். நம்ம சங்கத்துல நம்ம எல்லாருக்கும் இப்ப கல்யாணம் நடக்க போகுது. இது வரைக்கும் நம்ம சங்கத்துல எத்தனையோ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தியிருக்கோம். இப்ப நமக்கே கல்யாணம் நடக்க போகுது. ஆமா தலைவரே, இப்ப எல்லாரும் ஜோடியா வரிசையா நில்லுங்க. இப்ப இத்தனை வருஷமா நானும் செயலாளரும் கல்யாணம் பண்ணிக்காமையே இருந்துட்டோம். இப்ப உங்களோட சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆறுமுகம், இந்த தாலியை எல்லாருக்கும் கொடு. இல்ல தலைவரே, உங்க கையினாலேயே கொடுத்துருங்க. எங்க வீட்டு ராணிக்கு எனக்கும் இளமை திரும்புது. என்னடி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? சாரிலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா? எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? அதுக்குள்ள என்னங்க அர்ஜென்ட்? இது வந்துருங்க. இங்க வந்து நில்லு. கொஞ்ச நேரத்துல பதறி போயிட்டேன். தாலி கட்ட போற கணவன்மார்கள் எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. தாலி கட்ட போற மனைவியோட வாழ்நாள் பூரா சந்தோஷமா வாழ போறேன்னு மனசார நினைச்சு தாலியை கட்டுங்க. இப்படி வா. நேரா நில்லு. ஏப்பா, கல்யாணத்துக்கு 3 முடிச்சு போட்டா போதும், நீ என்ன 30 முடிச்சு போடுவது போல இருக்க? தலைவரே, எங்க கல்யாணம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் பொறுமையா கட்டிட்டு இருக்கேன். அப்படின்னா கட்டு கட்டு. கங்க்ராச்சுலேஷன். வா, இப்படி வந்துரு.
என்ன ஜோடி இதே மாதிரி பொருத்தங்க. காதல்ல அடடடடா. தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் வெற்றி பெறணும். இங்க என்ன ஜோடி பொருத்தம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஜோடிக எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்குது. வாங்குறேன். இவங்க முகத்துல இன்னும் ஆனந்தம், என்ன குதூகலம், வெக்கமா தலைவரே. இந்த பொண்ணு எப்படி வெக்கப்படுது பாருங்க. மாப்பிள்ள அதோட வெக்கப்படுறாரு. இந்த பொண்ணு ஐயோ கண்ணமெல்லாம் அடிக்குதுங்க. இதெல்லாம் நாம கல்யாணம் பண்ணி வச்சதுனால தானே. எப்பா எல்லாம் நல்லா சந்தோஷமா இருங்க, எங்களை மறந்துடாதீங்கப்பா. ஏப்பா நீங்களும் சிரிங்களே, சிரிமா. அங்க அவரை பாரு. இது ஒரு நல்ல ஜோடி தான், நல்லா சிரிக்குது. எல்லாருக்குமே எல்லாம் நல்லபடி அமைஞ்சிருச்சு. என் தலைவரே எல்லாமே காதலிச்ச எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுங்க. ஆமா ஆமா, காதல் வாழ்க, காதல் வெல்க.